வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இந்த பதிவில் கற்றுக்க போகிறது, காலையில் கண்ணு முழிச்சோன்னு எந்த விஷயங்கள் பார்த்தா நாள் ஃபுல்லாக நமக்கு சுபிக்ஷமாக இருக்கும், நல்லாயிருக்கும். சில சொல்லுவோம் பார்த்தீங்களா, யார் முகத்தில் முழிச்சோன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் சில நேரங்களில். அப்போ யார் முகத்தில் நம்ம முழிக்கணும், நம்ம எதை பார்க்கணுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. வர 17ஆம் தேதி தாந்திரிக பரிகாரம்ன்ற பயிற்சி வகுப்பு இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க, என்ன பண்ணுறதே தெரியல, என்ன பண்ணால் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும், எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்னு சொல்கிறவங்களுக்காக ஸ்பெஷல் கிளாஸாக இருக்குது இது. இந்த பயிற்சி வகுப்பில் தாந்திரிக முறையில் சில விஷயங்களுக்கு பரிகாரம் என்னெல்லாம் செஞ்சால் என்னெல்லாம் நடக்கும்ன்றதை கற்றுக்கிறதுக்காக இந்த கிளாஸ் இருக்குது. இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க, நம்ம காலையில் கண்ணு முழிக்கும் போது எந்த விஷயங்களை பார்த்தா நாள் ஃபுல்லாக நமக்கு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காலையில் கண்ணு முழிக்கிறோம். கண்ணு முழித்த உடனே 2 கைகளும் இப்படி உரசிக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே மெதுவாக பெட்லேயே படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டே தான் சொல்கிறேன், படுத்துக்கிட்டே அப்படியே உரசிக்கோங்க. மெதுவாக உரசிக்கிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த உள்ளங்கையில் சின்னதாக பள்ளம் மாதிரி இருக்கும், சின்னதாக இந்த 2 கையிலும் இருக்குது பாருங்கள். இந்த பள்ளம் மாதிரி இருக்கிற இடத்த இந்த கண்ணு மேலே இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு, அட்லீஸ்ட் 1 நிமிஷத்துக்காக அப்படி கண்ணை வச்சுக்கோங்க. வச்சுக்கும்போது நமக்கு கண்ணுக்கும் இந்த கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி க்ரியேட் ஆகும். சரிங்களா? ஏன் இப்படி உரசிக்கிறோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து ரிஃப்ளெக்ஸாலஜின்ற டெக்னிக்கில் வரக்கூடியது. இது 2 கால், இது 2 கை, இது தலைப்பகுதி, இது உடம்போட முன்பகுதி. இப்படி 2 கைகளும் தேய்க்கும் போது நம்ம உடம்புக்குள்ளே ஒரு சூடு க்ரியேட் ஆகும். நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருப்போமா, தூங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். காலையில் எழுந்திரிக்கிறது ஃப்ரெஷ்ஷாக தானே எழுந்திரிக்கிறோம். சிலர் என்ன பண்ணுறாங்க, சிலர் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கல, சில அலாம் வச்சுட்டு எழுந்திரிக்கிறது, அதாவது வேலைகள் நிறையா இருக்குது அப்படின்னு சீக்கிரம் எழுந்திரிக்கிறது. எப்படி இருந்தாலும் சரிங்க, எழுந்திரிச்ச உடனே இப்படி கைகள் இப்படி உரசும் போது இந்த சூடு உடம்புக்குள்ளே போய் சேரும். இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம முழுசாக கற்றுக்கலாம். இப்போ கைகளை உரசுறோம். உரசிட்டு என்ன பண்ணுறோம், கண்கள் மேலே வச்சுக்கிறோம். கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி க்ரியேட் ஆன பிறகு கண்கள் மூடிக்கிட்டே தான் செய்கிறோம். கண்கள் மூடி கைகள் முன்னாடி கொண்டு வந்து ஒரு புத்தகம் திறக்கிற மாதிரி, ஒரு புத்தகம் திறக்கிற மாதிரி 2 கையும் திறந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ணை முழிச்சு 2 உள்ளங்கைகளையும் பாருங்கள். இதில் பெரிய சயின்ஸே இருக்குது. என்ன காரணம் தெரியுங்களா? மகாபாரதத்தில் துரியோதனோட அம்மா அவங்க துருதராஷ்டனை கல்யாணம் பண்ணிக்கும் போது துருதராஷ்டன் அவர்களுக்கு கண்ணு தெரியாது. அதனால் என் ஹஸ்பண்டுக்கு கண்ணு தெரியாது, அதனால் நானும் கண்ணு தெரியாமல் தான் இருப்பேன் வாழ்வேன்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிக்கிறாங்க. துரியோதனன் பீமன் கூட சண்டை போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு சொல்லும் போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, துரியோதனா நீ முன்னாடி வந்து நியூடா நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு வெக்கப்பட்டு ட்ரெஸ் போட்டு போயிடுவார். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கண்ணு அத்தனை வருஷமாக கண்ணு கட்டியிருந்தாங்க பாருங்கள், கண்ணை கழட்டுவாங்க, அதாவது அந்த துணியை கழட்டுவாங்க. அப்போ தான் பார்ப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம உடம்புல 5 சென்ஸ் இருக்குது, பஞ்சேந்திரியம்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த 5 சென்ஸ் பஞ்சேந்திரியங்களும் இதில் அதிகமாக நம்ம எனர்ஜியை செலவு பண்ணக்கூடியது கண்கள் தான். இந்த கண்ணை கட்டி வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு எக்கச்சக்கமான சக்தி கண்களில் வந்து சேர்ந்து இருக்குது. அந்த மொத்த சக்தியும் துரியோதனன் உடம்புல போய் சேரட்டும். அப்போ பீமன் கூட சண்டை போடும்போது துரியோதனன் ஜெயிப்பார்ன்றதுக்காக அந்த சக்தி கொடுக்குறாங்க. இப்போ நம்மளும் தூங்குறோமா, இந்த கதை அப்புறமா மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, கண்ணை கட்டி மூடி வச்சுருக்கும் போது நமக்கு சக்தி கண்ணில் வந்து சேரும். இப்போ நைட்டு ஃபுல்லாக தூங்குறோம், கண்ணில் வழியாக செலவாகலை, எனர்ஜி செலவாகலை. இப்போ நம்ம கைகள் இருக்குது பாருங்கள், 2 கையும் எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய கை, எனர்ஜியை கொடுக்கக்கூடிய கை. இது வந்து லெஃப்ட் ஹேண்டுங்க. இடது கை எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய கை, வலது கை எனர்ஜியை கொடுக்கக்கூடிய கை. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ சாமி ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கை வந்து இப்படி வச்சுருப்பாங்க, இந்த கை ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி வச்சுருப்பாங்க. நல்லா பாருங்கள். ஏன் தெரியுங்களா, இது எனர்ஜி ரிசீவ் பண்ணுறது, இன்னொன்று கொடுக்கறது. இன்னொன்று பழமொழி கூட சொல்லுவாங்க, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது, ஏன்னா இடது கை ரிசீவ் பண்ண தான் வலது கை கொடுக்குதான். இது ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. ஸோ இப்போ 2 கைகளும் பார்க்கும்போது என்ன திரும்ப நடக்கும், இந்த இடது கை ரிசீவ் பண்ணக்கூடியதா இந்த சக்தியை இடது கை ரிசீவ் பண்ணும், வலது கை திரும்ப கொடுக்கும், இடது கை ரிசீவ் பண்ணும், வலது கை திரும்ப கொடுக்கும். இப்போ நமக்குள்ளேயே அந்த சக்தி இருக்குது பாருங்கள், வேஸ்ட் ஆகாமல் நமக்குள்ளே ரீசைக்கிள் ஆக ஆரம்பிக்கும், நமக்குள்ளே அந்த சக்தி வந்து சேர ஆரம்பிக்கும். இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற விஷயங்களை பாருங்கள். இதை தினமும் செஞ்சு பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சரி, இப்போ கண்ணை திறந்தாச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி கைகளை பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் கண்ணை திறந்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்களா? அடுத்தது முடிஞ்ச அளவு
ஒரு இறைவனோட படம், உங்கள் கடவுளோட படம், உங்கள் குலதெய்வத்தோட படம், உங்களுக்கு பிடிச்ச இஷ்டசாமியோட படம், ஆர் உங்களுடைய சூட்சம குருமார்களோட படம், ஆர் உங்களோட சித்தர்களோட படம், உங்கள் குருமார்கள் படம், யாராவது அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ இந்த டைரெக்ஷனில் படுத்துங்கிறீங்க, ஒரு டைரெக்ஷனில் தலை வச்சு படுத்துங்கிறீங்க, அதுக்கு நேராக அந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுருங்க. கண்ணை முழிச்சோன்னு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே பாருங்கள். இப்படி பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும். எதுவாக இருந்தாலும் கடவுள் பார்த்து பார்ப்பா. இப்போ விநாயகர் ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ விநாயகான்னு எல்லாத்தையும் பார்த்து பார்ப்பா. சித்தர்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, நம்ம போகரையா ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, போகரையா நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கப்பா. ஸோ இந்த நாளே வந்து எப்படி தெரியுமா இருக்கும், நாள் ஃபுல்லாக நீங்கள் தான்ப்பா யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரிதிங், நீங்களே பார்த்துக்கோங்கப்பா. அந்த தன்மையில் கண்ணு முழிக்கும் போது நமக்கு நாள் பிரகாசமாக இருக்கும், நாளே சும்மா சூப்பராக இருக்கும். சரி அப்படிலாம் நான் இல்லைங்க, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? இயற்கையான காட்சிகள் முடிஞ்சால் பாருங்கள். சரி, கண்ணை திறந்து இயற்கையான காட்சி, அது எப்படிங்க நான் கண்ணை திறந்து இயற்கையான காட்சிகள்? சிலர் வீட்டில் ஜன்னல் இருக்கும், அதாவது தூங்கி எழுந்திரிக்கிறாங்க, ஏஞ்சோன்னு ஜன்னல் இருக்கும், ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தா அவங்க வச்சுருக்க தோட்டம், மரங்கள், நல்லா பசுமையாக இருக்கக்கூடிய மரங்கள், இந்த மாதிரி இயற்கையான காட்சிகள் கிடைக்கும். இந்த இயற்கையான காட்சிகள் கிடைக்கும்போது நம்ம மனசுக்கு நம்மளை அறியாமல் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆழ் மனசில் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும். இயற்கை சூப்பராக இருக்குல்லப்பா, எவ்வளோ அழகாக க்ரீனிஷாக ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி தானாக பிறக்கும். அந்த உணர்வு இருக்குது பாருங்கள், அதுவே அந்த நாளை சிறப்பாக கொண்டு போகும். இப்போ இயற்கையான காட்சிகள் இருக்குது. சரி, நான் இருக்கிறது ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கேங்க, நான் வந்து 10வது மாடியில் இருக்கேன், 8வது மாடியில் இருக்கேன், நான் எங்கே போய் மரத்தை பார்க்குறேன், நான் எங்கே செடியை பார்க்குறதுன்னு கேட்குறீங்களா? இந்த மாதிரி எனக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது, வேறு என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? 7 வெள்ளை குதிரைகள் இருக்கிற ஃபோட்டோ இருக்கா, அதை எடுத்து மாட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் எனக்கு வாய்ப்பு இல்லைங்க, நான் இருக்கிறது ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கேன், எனக்கு அந்த மாதிரிலாம் காட்சிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க, வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறீங்களா? 7 வெள்ளை குதிரைகளோட ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுக்கோங்க. 7 வெள்ளை குதிரைகள் 7 வண்ணம்ங்க, அதாவது விஜயன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதோடைய தாத்பரியம் தான் அங்கே இருக்குது. 7 வெள்ளை குதிரைகள் சூரிய பகவானுடைய தேரில் இருக்கக்கூடிய குதிரைகள். அந்த குதிரைகள் காட்சி, அதுவும் தண்ணியில் ஓடி வர மாதிரி காட்சி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வாஸ்து சாஸ்திரப்படி நிறைய விஷயங்கள் மாற்றக்கூடியது, உங்கள் மனநிலையும் சரியாக மாற்றக்கூடியது, ஒரு வெற்றி வாழ்க்கையாக அமையக்கூடியதாக இருக்கும் அந்த 7 வெள்ளை குதிரைகள் ஃபோட்டோ பார்க்கும்போது. இதுவும் தெரியாது, இதுவும் வேணாங்க, இதுக்கும் மேலே வேறு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா? மகாலட்சுமி, அம்மன் மகாலட்சுமி இருக்காங்க பாருங்கள், அவங்களோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அவங்களோட ஃபோட்டோ நீங்கள் பார்க்கும்போது மகாலட்சுமி செல்வ செழிப்பா, இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ப்பா, இன்றைக்கி ஓகே, நீங்கள் நம்ம பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களால் எந்த விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை பாருங்கள். பார்க்கும்போது அடுத்தது மனசுக்குள்ளே என்ன தெரியுமா நினச்சிக்கணும், இந்த நாள் உங்களுடையது. யார்? இயற்கையோடது, உங்கள் கடவுளோடையது, உங்கள் குலதெய்வத்தோடது. சிலர் என்ன சொல்லுவாங்க, பெட்ரூமில் வந்து சாமி ஃபோட்டோ வைக்கக்கூடாது, பெட்ரூமில் இந்த ஃபோட்டோ வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் குருமார்களோட ஃபோட்டோ தாராளமாக வைக்கலாம், குலதெய்வம் ஃபோட்டோ வைக்கலாம். இது இப்போ சொன்ன பாருங்கள், உங்கள் இஷ்டதெய்வம் ஃபோட்டோ வைக்கலாம். ஏன்னா நீங்கள் ஏந்திரிக்கும் போது பர்பஸாக அதை பார்க்கணும். சிலருக்கு எனக்கு ஒத்து வரலைங்க, அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் சாமி ரூம், பூஜை ரூம் இருக்குது பாருங்கள், நேராக கண்ணை ஃபஸ்ட்டு திறந்துடுங்க. நம்ம இப்படி கைகள் உரசுறோமா, உரசி கைகளை பார்த்து திறந்துடுறோமா, திறந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பூஜை ரூம் போயிடுங்க. பூஜை ரூம் போயிட்டு பூஜை ரூம் திறந்து பூஜை ரூம் ஓப்பனாக தான் இருக்கா பார்த்து அப்படியே கடவுளை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் குலதெய்வம் யாராலும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அங்கே போய் பாருங்கள், பார்த்துட்டு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. சிலர் என்ன திரும்ப சொல்லுவாங்க, பல் தேய்க்காமல் பூஜை ரூம் போகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய தடைகள் நம்மளே நம்ம வச்சு விதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பூஜை ரூமும் போகக்கூடாது, நான் என்னதாங்க பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? அப்படியே எழுந்துச்சி ஜன்னலை திறந்து முடிஞ்சால் சூரிய பகவான், அதாவது நீங்கள் காலையில் 4:30 மணி 4 மணிக்கு எழுந்திரிக்கிற ஆளாக இருந்தால் அப்படி பால்கனியை திறந்துக்கோங்க, ஓப்பன் ஏரியாவுக்கு போங்க, போயிட்டு வானத்தை பாருங்கள். நல்ல அழகான இருட்டாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சில நேரங்களில் நட்சத்திரங்கள் தெரிவாங்க, நிலவு தெரிவாங்க, சில நேரங்களில் அந்த மாதிரி வானத்தை பாருங்கள். கொஞ்சம் சில்லுன்னு காற்று அடிக்குமா, நல்லா உள்ள அழகாக ஒரு சுவாசம் விடுங்க. அப்பா இன்றைக்கி சூப்பராக உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அழகான பிராணசக்தி உள்ளுக்குள்ளே போகுதுன்னு காத்திடுங்க. காத்திட்டு மெதுவாக வெளியில் விடுங்க. அந்த வானத்தை பாருங்கள், அந்த நட்சத்திரத்தை பாருங்கள், எவ்வளோ பேர் அகண்டு விரிஞ்சிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஒரு உயிரோடு இருக்கிறோம், நம்ம இன்றைக்கி ஜாலியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கும், இன்றைக்கி பிறந்திருக்கோம், இன்றைக்கி ஒரு நாள் நம்ம கிடச்சிருக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, வாழ்க்கையை ஜாலியாக அனுபவிக்கிறது, இன்றைக்கி ஒரு நாள் கிடச்சிருக்குன்னு சந்தோஷமாக அந்த வானத்தை பார்த்துட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சூரிய உதயத்தை நிச்சயமாக பாருங்கள். எல்லாருக்குமேங்க சூரிய உதயம் கிட்டத்தட்ட ஆரஞ்சு கலரில் அந்த சூரியன் வருவார் பாருங்கள், அதை பாருங்கள். சில நேரங்களில் சில கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பார்க்க முடியாது, பரவாயில்ல, கொஞ்சம் சூரிய உதயம் வந்தோன்னா வெளிச்சத்தை போய் பாருங்கள். சூரியனை போய் பார்த்துக்கிட்டு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. அப்போ சூரிய பகவானே நீங்கள் தான்ப்பா ஆத்மகாரகன், தலைவர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்,
நீங்கள் தான்ப்பா தலைவர், எல்லாத்தையும் நீங்கள் தான் சரி பண்ணக்கூடியவங்க, எல்லாத்தையும் நீங்கள் தான் உருவாக்கக்கூடியவங்க, எல்லாத்தையுமே நீங்கள் தான் கவனிச்சுக்கிறீங்க அப்படின்னு மனசார சூரிய பகவானை போய் பாருங்கள். மனசார சூரிய பகவானை பார்த்துட்டு 2 விஷயம் பண்ணுங்கள். அடுத்தது காளி தேவி டிஸ்ட்ராயர், காளி தேவியை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. அம்மா காளி அம்மா, நீங்கள் வந்து என்னோடய வாழ்க்கையில் எனக்கு என்னெல்லாம் தடைகள் இருக்கோ அவ்வளோத்தையும் நீக்குறீங்க. மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் பாருங்கள். கிருஷ்ண பரமாத்மா சண்டை சீனில், ஃபைட்டிங் சீனில், மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வரும்போது அவர் பார்த்த சாரதின்னு சொல்லுவாங்க. மற்ற நேரத்தில் கண்ணான்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மட்டும் பார்த்த சாரதி. அவருக்கு பேர் பார்த்தா, சாரதியாக அங்கே இருக்கிறார். இப்போ பார்த்த சாரதினும் போது பார்த்தான கிருஷ்ண பகவான் சாரதியாக இருக்கிறார் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணுறதே அவர் தான். என்னோடய வாழ்க்கையை நீங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்கீங்க, இதை நீங்கள் தான் லீட் பண்ணுறீங்க. மனசு சந்தோஷமாக நிம்மதியாக நீங்களே எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ என்னெல்லாம் கொடுக்கணும் அவ்வளோவும் கொடுங்கன்னு சொல்லி மனசார் சூரிய பகவானை பார்த்துக்கிட்டே இவ்வளோவும் ப்ரே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் நாளை ஆரம்பிங்க. மிகவும் சிறப்பாக அமையும். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தெம்பு, நம்பிக்கை கொண்டு வாங்க. இன்றைக்கி நாள் சூப்பராக இருக்குப்பா, கடவுளே இறைவா எனக்கு இந்த நாள் கொடுத்துருக்கு, ரொம்ப சந்தோஷப்பா. இந்த நாளில் நான் என்னெல்லாம் நல்லது செய்யணும், மற்றவங்களுக்கு, தனக்கு கிடையாது, மற்றவங்களுக்கு என்னால் என்னெல்லாம் நல்லது செய்ய முடியும், அவ்வளோ நல்லது செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. இந்த நாள் அருமையான நாளை கொடுத்துருக்கு. இந்த அருமையான நாளை எனக்கு அருமையாக அமைச்சு கொடுங்கப்பா. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் ஒரு பெரிய சூட்சமம் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோமோ நம்மளை இறைவன் பார்த்துப்பார். ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு நல்லது கிடைக்கணுன்றதுக்காக நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செய்யலை. இது என்னோடய இயல்பாக இருக்கிறது. நான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு, என்னால் எவ்வளோ பேருக்கு நல்லது செய்ய முடியுமோ அவ்வளோவும் செய்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக செலப்ரேஷனாக அந்த நாளை ஆரம்பிங்க. எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குது, மனசு நிம்மதியாக சந்தோஷமாக ஜாலியாக இருக்குது, என் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது, எனக்கு கேட்டதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுருங்க. மனசை ஒரு பாசிட்டிவ் தாட்டோட, ஒரு நல்ல எண்ணங்களோட காலையில் எழுந்துச்சு ஆரம்பிங்க. எல்லாமே எனக்கு கிடச்சிக்கிட்டுருக்கு, என்னோடய உறவுகள் நல்லா இருக்காங்க, என் கூட எல்லா உறவுகளும் அன்பாக இருக்காங்க, நானும் எல்லாருக்கூடயும் அன்பாக இருக்கேன்னு மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக அந்த நாள் ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சிறப்பாகத்தான் அமையும். வாழ்க வளமுடன்.